வணக்கம் நண்பர் சொந்தங்களே, கிளஸ்டர் எனர்ஜிலேருந்து நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம அம்பத்தூரில் இருக்கோம். 3 கிலோவாட் சப்சிடி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் நெட் மீட்டர் வந்துச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஆன் பண்ணிட போகிறோம். என்னென்னா இவங்களுக்கு வந்து 78,000 சப்சிடி வந்து கிளைம் ஆகிடும். அடுத்த ஒரு 10 or 20 டேஸில் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே பணம் போயிடும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வாரி பேனல்ஸ் 530 watts ஈச், 6 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ வாரி உங்களுக்கே தெரியும், நல்ல ப்ரீமியம் பிராண்டு. கிளைண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக வாரி வேணும்னு கேட்டதுனால நம்ம வாரியே பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா as usual ஜிஐ ஸ்ட்ரக்சர்ஸ் தான். போல்ட் நட் எல்லாமே எஸ்எஸ் போல்ட் நட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சரோட ஹைட் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா என் ஹைட்டுக்கு தான் இருக்குது. ஸோ 5.5 ரேஞ்ச் தான் சவுத் சைடில் வச்சுருக்கோம். நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும். ஸோ சோலார் போடுறவங்க வந்து இந்த லெவல் ஹைட்டை மெயின்டைன் பண்ணாலே போதுமானது தான். ஜஸ்ட் உள்ள ஒருத்தர் வந்து ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஹைட்டுக்கு போக வேண்டாம். ஸோ சிவில் பிளாக் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே பண்ணுறது தான். 1.25 into 1.25 2 feet ஹைட்டு நல்லா ஸ்டேபிளாக பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கரண்ட் பில் வந்து ஒரு 6,000லேருந்து 8,000 rupees அவங்க வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நியர்லி இவங்களோட நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700லேருந்து 1000 யூனிட்ஸ் தான் இவங்களுடைய ஆவரேஜ். 700லேருந்து 1000. ஸோ அதுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 கிலோவாட் செட்டப்பே போதுமானது. அதை தான் நம்ம இங்கே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்டர் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கீழே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ கீழே வந்தாச்சு. கீழே வந்து இன்வெர்ட்டரோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாரி 5 கிலோவாட் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர். ஏன் நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்காக 5 கிலோவாட் போட்டிருக்கோம்னா, மேலே பிளான்ட் வந்து 3 கிலோவாட் தான். இன் ஃபியூச்சர் இப்போ அடிஷன் பண்ணணும், சோலார் பேனல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சான்ஸ் எடுக்கிறோம்னா கண்டிப்பாக இன்வெர்ட்டர் வந்து அதை விட அதிகமாக தான் நம்ம வாங்கியிருக்கணும். ஸோ 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிகேப், அதில் அந்த பிராண்டில் வந்து நம்ம ஏசிடிபி அண்ட் டிசிடிபி யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக வந்து ஏசிடிபி டிசிடிபிக்கு வாரண்டி வராது. பட் பாலிகேப்ல ஒரு 2 years வந்து அவங்க வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பாலிகேப்புக்கு போயிட்டோம். ஸோ கேபிள்ஸ் எல்லாம் டிசி கேபிள்ஸ் எல்லாம் பாலிகேப் யூஸ் பண்ணுறதுனால இந்த சேம் பிராண்ட் நம்ம போயிட்டோம். நெட் மீட்டர் வந்தாச்சு, அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இபிலேருந்து வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜென்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நியர்லி 2 கிலோவாட் கிட்ட நமக்கு இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி முன்னாடியே கிளைண்ட்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன நீட் அவங்களுக்குன்றதை பார்த்துட்டு நம்ம சோலார் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி கிளியரான விஷயனோட சோலார் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் கிளஸ்டர் எனர்ஜி. நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சோலார் போட்டு உங்களுக்கு எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இதோட மெயின்டெனன்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோஸும் நாங்கள் அடுத்தடுத்து போட ட்ரை பண்ணுறோம். நீங்கள் பிரச்சனை ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு நடந்தது நல்லது இல்லை உங்களுக்கு நடந்த பிரச்சனை எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அடுத்தது வந்து கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்து நாங்கள் போடலான் இருக்கோம். தேங்க்யூ.